கானான் தேசத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை. அப்போது யாக்கோபு தனது மகன்களிடம், எகிப்தில் தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். நீங்கள் அங்கே போய் தானியம் வாங்கி வாருங்கள் என்றான். அதனால் யோசேப்பின் 10 சகோதரர்கள் எகிப்துக்கு சென்றார்கள். எகிப்தில் தானியம் விற்கும் அதிகாரி யார் தெரியுமா? அவர்கள் விற்று போட்ட யோசேப்புதான். அவர்கள் யோசேப்பின் முன்வந்து தரையில் விழுந்து வணங்கினார்கள். அவர்கள் யோசேப்பை அறியவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டார். ஆனால் தன்னை வெளிப்படுத்தவில்லை. யோசேப்பு அவர்களை சோதிக்க நினைத்தார். நீங்கள் உளவாளிகள் என்று கடுமையாக பேசினார். அவர்கள், இல்லை, நாங்கள் உளவாளிகள் அல்ல, நாங்கள் எல்லாரும் சகோதரர்கள் என்று கூறினார்கள். அதற்கு யோசேப்பு, நீங்கள் சொல்வது உண்மை என்றால் உங்கள் இளைய சகோதரனை இங்கே கொண்டு வாருங்கள் என்றான். பிறகு அவர் சிமியோனை மட்டும் சிறையில் வைத்தார். மற்ற சகோதரர்களை தானியத்துடன் வீட்டிற்கு அனுப்பினார். அவர்கள் பயந்து தங்கள் ஊருக்கு சென்றார்கள்.